கஷ்டத்தை புரிஞ்சிக்க துடிக்கிறவங்களுக்கான இடம் தான் இது. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கண்டிப்பா ஒரு சிறப்பான தேடல் இது. தினசரி வாழ்க்கையோட அந்த அவசரங்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நேரம் ஒதுக்குல உங்களை நான் மனதார பாராட்டுறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா, ரொம்பவே அவசியமான ஒரு தலைப்பு. லிலியன் ஐக்லர் வாட்சன் தொகுத்து வழங்கிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தொகுப்பை தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். இந்த தொகுப்போட சிறப்பு என்னன்னா பாத்தீங்கன்னா, இது ஏதோ மேலோட்டமான தத்துவங்களை சொல்ற புத்தகம் கிடையாது. மனிதகுலம் பல நூற்றாண்டுகளா சந்திச்ச வலிகள், பயங்கள், இழப்புகள், இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில மனிதர்கள் எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற வரலாற்று பதிவுகள் தான் இதுல இருக்கு. அதாவது தைரியம், சகிப்புத்தன்மை, பயத்தை வெல்றது, இது மூணும் வெறும் வார்த்தைகள் கிடையாது. நிச்சயமா கிடையாது. அத வாழ்ந்து காட்டின மனிதர்களோட அனுபவங்களை நாம இன்னைக்கு பிரித்தெடுக்க போறோம். சரி, இது கொஞ்சம் ஆழமா பிரிச்சு பார்ப்போம். வாழ்க்கையில நாம சந்திக்கிற முதல் மிகப்பெரிய சவால் வலி, அதுவும் உடல் ரீதியான வலி. இது ரே ஸ்டாண்டர்ட் பேக்கர் அப்படிங்கிற எழுத்தாளரோட வாழ்க்கையில நடந்த சம்பவம் இல்லையா? சரியா சொன்னீங்க. இவர் டேவிட் கிரேசன் அப்படிங்கிற புனைப்பெயரிலையும் எழுதினவர். ஒருமுறை அவர் மருத்துவமனையில ஒரு மிக தீவிரமான அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த அறுவை சிகிச்சையோட பின்விளைவா அவர் அனுபவிச்ச வேதனை வார்த்தைகள்ல அடங்காதது. அந்த வலிய மனித மூளை எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கறத இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இயற்கையாகவே ஒரு வலி வரும்போது நம்ம உடல் அதை எதிர்த்து போராடதான் நினைக்கும். பேக்கரும் முதல்ல அதை தான் செஞ்சாரு. அந்த வலிய ஒரு எதிரியா நினைச்சு, ஆமா, தசை நார்களை எல்லாம் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு மூச்சை அடக்கி போராடினார். அவர் தன்னோட நாட்குறிப்புல இத ரொம்ப தெளிவா எழுதுறார். நான் விடாப்பிடியாக எதிர்க்க முயன்றேன், பிடிவாதமான சிந்தனையற்ற சகிப்புத்தன்மை, பற்களை கடித்து தசைகளை இறுக்கிக் கொண்டு மூச்சை அடக்கி போராடினேன் அப்படின்னு குறிப்பிடுறார். இத வாசிக்கும் போதே அந்த அறையோட இறுக்கம் நமக்கு தெரியுது. உண்மைதான். ஒரு மனிதன் வலியை எந்த அளவுக்கு மூர்க்கமா எதிர்க்கிறான் அப்படிங்கறதும் புரியுது. இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, அவர் அந்த வலியை மூர்க்கமா எதிர்க்க வலி குறையல, மாறாத அதிகமாயிட்டே தான் இருந்தது. உளவியல் ரீதியா இதை பார்த்தோம்னா, நாம வலியை எதிர்க்கும் போது நம்ம உடல்ல ஒரு பதட்டம் உருவாகும். அந்த பதற்றம் ரத்த ஓட்டத்தை குறைக்கும் இல்லையோ? கண்டிப்பா. ரத்த ஓட்டத்தை குறைச்சு தசைகளை மேலும் இறுக்கி வலியோட அளவை பல மடங்கு கூட்டிரும். இங்கதான் பேக்கர் ஏற்றுக்கொள்ளும் உத்தி அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாறினார். அதாவது வலிக்கிட்ட சரணடைஞ்சிட்டாரா? சரணடைவது வேறு, ஏற்றுக்கொள்வது வேறு. வலி என்பது தாங்க முடியாததும் அல்ல, நிரந்தரமானதும் அல்ல அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையா அவர் உணர்ந்தார். ஓ, வலிய ஒரு எதிரியா பாக்குறத நிறுத்திட்டார். ஆமா, நிறுத்திட்டு அது உடல்ல நடக்கிற ஒரு தற்காலிகமான செயல்பாடு மட்டும்தான் அப்படின்னு தன்னோட மனசுக்கும் உடம்புக்கும் இடையில இருந்த அந்த போராட்டத்தை துண்டிச்சார். எப்போ அவர் அந்த வலியை இயற்கையா ஏத்துக்கிட்டாரோ, அப்போ அவர் உடல்ல இருந்த அந்த இறுக்கம் தளர்ந்து மனசு ஒரு விதமான அமைதிக்கு வந்துருச்சு. அந்த அமைதி எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா, அதே மருத்துவமனை படுக்கையில இருந்தபடியே அவர் அண்டமாய் எம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படைப்பை உருவாக்குற அளவுக்கு அவருக்கு ஒரு மனத்தெளிவு கிடைச்சது. வலியை எதிர்க்கிறத விட அதை ஒரு கடந்து போற மேகமா ஏத்துக்கிறது தான் அதுல இருந்து விடுபடுவதற்கான முதல் படி அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, பேக்கர் உடல் வலியை ஏத்துக்கிட்டதன் மூலமா அதை வென்றார். ஆனா வலி இன்னும் உடம்புக்கு வரல. அது வரப்போகுது அப்படிங்கிற நினைப்பே ஒரு மிகப்பெரிய வலியை கொடுக்கும் இல்லையா? நீங்க பயத்தை பத்தி பேசுறீங்க. ஆமா, அதெல்லாம் பயம். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. புகழ்பெற்ற நாவலாசிரியை மேரி ராபர்ட்ஸ் ரைன்ஹார்ட் கதையை பார்ப்போம். அவங்களுக்கு புற்றுநோய் இருந்தது. அதேதான். ஆனா இது அவர் ஒரு தசாப்தத்துக்கும் மேலா, அதாவது முழுமையா 10 வருஷங்கள் ரகசியமாவே வச்சிருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தனக்கு ஒரு கொடிய நோய் இருக்குன்னு தெரிஞ்சோ அதை வெளியில சொல்லாம 3650 நாட்கள் ஒவ்வொரு விடியலையும் ஒரு பயத்தோடவே கடக்கிறது எவ்வளவு பெரிய நரக வேதனை. இங்க அவரோட உண்மையான எதிரி அந்த நோய் கிடையாது. அந்த நோயை சுற்றி இருந்த சமூக மௌனமும் பயமும் தான். சரியா சொன்னீங்க. 1930கள்ல புற்றுநோய் அப்படிங்கிறது சமூகத்துல ஒரு பெரிய களங்கமா பார்க்கப்பட்ட காலகட்டம் அது. அதனாலதான் அந்த பயம் அவங்கள முடக்கி போட்டுருச்சு. பயம் எப்பவுமே இருட்டுல தான் அசுர வளர்ச்சி அடையும். அதுக்கு நாம கொடுக்கற இருட்டு தான் அந்த ரகசியம். அவர் இதை பத்தி பின்னாடி எழுதும்போது ஒரு கடுமையான கேள்வியை கேட்கிறார். புற்றுநோய் ஏன் கக்குவான் இருமலை விட அவமானகரமானதாக கருதப்பட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது அவமானகரமானதென்றால் நான் முற்றிலும் அவமானப்படுகிறேன் அப்படின்னு குறிப்பிடுறார். பயம் அப்படிங்கிறது நாமளே நமக்குள்ள கட்டிக்கிற ஒரு சிறைச்சாலை தான். அந்த சிறையிலிருந்து அவர் எப்படி வெளியில வந்தார் அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு தேவையான பாடம். 1936ஆம் ஆண்டு வசந்த காலத்துல அந்த பயங்கர இருட்டிலிருந்து வெளியில வந்து அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடிவெடுத்தார். தைரியமா அறுவை சிகிச்சை மேற்கொண்டார். ஆமா, உளவியல் ரீதியா பார்த்தா பயத்துக்கான ஒரே மாற்று மருந்து செயல் மட்டும்தான். ஒரு விஷயத்தை பத்தி பயந்துகிட்டே இருக்கிறத விட அதுக்கான முதல் படியை எடுத்து வச்சு செயல்படும் போது அந்த பயம் தானா சுருங்கி போயிரும். அந்த செயலோட வேகம் எவ்வளவு அபரிமிதமா இருந்துச்சு தெரியுமா? அறுவை சிகிச்சை முடிஞ்ச அதே வருஷம் இலையெதிர்காலத்துல அவர் த வால் அப்படிங்கிற தன்னோட அடுத்த நாவல் எழுத தொடங்கிட்டார். பயத்தை உதிரித்தல்ன அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பல வெற்றிகளை குவித்தார். 1947ல தன்னோட 58வது புத்தகமான எ லைட் இன் த விண்டோ
அப்படிங்கிற நாவலை அவர் எழுதி முடிச்சார். இதிலேந்து அவர் உலகுக்கு சொன்ன அந்த ஒரு வரி ரொம்ப முக்கியமானது. நவீன கால மனிதர்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ புற்றுநோயைக் கண்டு பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, தாமதத்தை தவிர. நத்திங் எக்ஸெப்ட் டிலே. எக்ஸாக்ட்லி. அந்த தாமதம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். பிரச்சனைய மறைச்சு வச்சு தாமதப்படுத்துறது தான் உண்மையான வியாதி. அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உடனே அதுக்கான சிகிச்சையோ அல்லது தீர்வையோ தேடிட்டு நாம நம்ம வழக்கமான வேலைக்கு திரும்புறது தான் பயத்தை வெல்றதுக்கான ஒரே செயல்முறை. பயத்தை செயலின் மூலமா வெல்றத பத்தி பார்த்தோம். இப்போ மனித வாழ்க்கையோட ஆகப்பெரிய பயமான மரணம் கண்முன்னாடி நிக்கும்போது மனித மனம் அதை எப்படி கையாளும் அப்படிங்கறத வரலாறுல இருந்து பாப்போம். இது ராபர்ட் ஃபால்கன் ஸ்காட் மற்றும் அவரோட டெரா நோவா பயணக்குழுவினரோட கதை. தென் துருவத்தை முதல்ல அடையணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று பந்தயத்துல அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. பல மாசங்கள் உறை பனியிலையும் கொடூரமான பனி புயல்லையும் பயணம் செஞ்சு ஒரு வழியா தென் துருவத்தை அடைஞ்சாங்க. ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஆமா, அவங்களுக்கு முன்னாடியே அமுன்சென் அப்படிங்கிற ஆய்வாளர் அந்த இடத்துக்கு வந்து தன்னோட நாட்டோட கொடியை நாட்டிட்டு போயிருந்தார். பந்தயத்துல தோத்துட்டோம் அப்படிங்கிற அந்த மன உளைச்சல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திரும்பி வர்ற வழியில அவங்கள சூழ்ந்துகிட்ட அந்த மரண பனிப்புயல், உணவில்ல, உடல் முழுதும் உறைபனி பாதிப்பு, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத சோர்வு. உயிர் பிழைப்பதற்கான எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழல்ல அவங்க சிக்கிட்டாங்க. மரணம் உறுதின்னு தெரிஞ்ச அந்த தருணத்துல அவங்க எடுத்த முடிவுதான் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சுது. அவங்க கிட்ட அந்த வழியையும் பட்டினிச்சாவையும் முடிவுக்கு கொண்டு வர அளவுக்கு போதுமான ஓபியம் மருந்து இருந்துச்சு இல்லையா? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அதோட வீரியம் நமக்கு நல்லா புரியும். ஆமா, அவங்க கிட்ட அந்த ஓபியம் இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு எந்த வழியும் இல்லாம பனிப்புயலோட சத்தத்தை கேட்காம மிக எளிமையா அவங்க தற்கொலை செஞ்சிருக்கலாம். அந்த சூழ்நிலையில வேற யாரா இருந்தாலும் அந்த தற்காலிகமான ஆறுதலை தான் தேடி இருப்பாங்க. ஆனா அவங்க அதை செய்யல. அப்போ அவங்க அந்த மாபெரும் வலிய முழுமையா உள்வாங்கிக் கொண்டு இயற்கையா மரணிக்க முடிவெடுத்தாங்க. முற்றிலுமா. ஆமா, மரணத்தை கண்டு ஓடி ஒளியாம அதை முழுமையான கண்ணியத்தோட எதிர்கொள்ள முடிவெடுத்தாங்க. அது ஒரு அபாரமான மனவலிமை. ஸ்காட் தன்னோட இறுதி தருணங்கள்ல உறைஞ்சு போன தன் கைகளால நாட்குறிப்புல எழுதுறார், பிரியாவிடை, எனக்கு முடிவைக் கண்டு எழளவும் பயம் இல்லை அப்படின்னு. குட் பை, ஐ எம் நாட் அட் ஆல் அஃப்ரேட் ஆஃப் தி எண்ட். மனித குலத்தோட தைரியத்துக்கான வரலாற்றுல ஸ்காட் ஒரு நிரந்தரமான வெற்றியை பதிவு செஞ்சிட்டார். அதுல நெகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, தங்களோட மரணம் சில மணி நேரங்கள்ல நிகழப்போகுதுன்னு தெரிஞ்ச அந்த இறுதி கணங்கள்ல கூட ஸ்காட்டோட எண்ணங்கள் எல்லாம் அந்த பனிப்பாலையில தன்னோட இருக்கிற சக மனிதர்களோட குடும்பங்களை பத்தியும் அவங்களோட எதிர்காலத்தை பத்தியும் மட்டும்தான் இருந்திருக்கு. தென் துருவ பந்தயத்துல அவர் தோத்திருக்கலாம், ஆனா மரணத்தை எதிர்கொள்ற அந்த போராட்டத்துல அவர் அடைஞ்சது ஒரு மகத்தான வெற்றி. மரணத்தை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கண்ணியமா அணுகலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உச்சகட்ட உதாரணம். மரணம் அப்படிங்கிறது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது, அது இயற்கையோட ஒரு சுழற்சி அப்படிங்கிற தத்துவத்தை வில்லியம் கல்லன் பிரையண்ட் தன்னோட 17 வயசுலே உணர்ந்தார். பிரையண்டோட கதை ரொம்ப ஆழமானது. ஒரு 17 வயசு பையன் ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போய் படிக்கணும்னு ரொம்ப பெரிய கனவோட இருக்கான். ஆனா அதுக்கான பணம் அவன்கிட்ட இல்ல. அந்த ஏமாற்றத்தையும் துயரத்தையும் தாங்க முடியாம அவன் காடுகளுக்குள்ள அலைஞ்சு திரியிறான். அப்போ அவன் அந்த இயற்கைய, அந்த பிரம்மாண்டமான பழமையான மரங்களை, முடிவில்லாம விரிஞ்சு கிடக்கிற வானத்தை உற்று கவனிக்கிறான். அங்குதான் அவனுக்கு அந்த மேக்ரோ பார்வை கிடைக்குது. மனித வாழ்வோட ஏமாற்றங்கள், வலிகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட கால சுழற்சியில எவ்வளவு சின்ன விஷயம் அப்படிங்கறத அவன் உணர்றான். அந்த தருணத்துல தான் அவர் மரணத்தை பத்தின தன்னோட புகழ்பெற்ற தேனடாப்சிஸ் அப்படிங்கிற கவிதையை எழுதுறார். அந்த கவிதையில அவர் சொல்ற அந்த உருவகம் ரொம்ப அழகானது. மரணம் வரும்போது ஏதோ சவுக்கடி வாங்க போற ஒரு பயந்து போன அடிமைய போல தயங்கி தயங்கி போகக்கூடாதான். மாறா, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரும் பயணிக்கிற அந்த எண்ணற்ற மாபெரும் கூட்டத்துல நாமும் ஒருத்தரா இணைய போறோம் அப்படிங்கிற தெளிவோட இருக்கணும். ஆமா, இனிமையான கனவுகள்ல மூழ்குவதற்காக போற ஒருத்தனை போல ரொம்ப அமைதியா அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பிரையண்ட் இயற்கையோட பிரம்மாண்டத்துல அந்த அமைதியை கண்டுபிடிச்சார். ஆனா இதே மரணத்தை ராபர்ட் இங்கர்சால் ரொம்ப யதார்த்தமான ஒரு கோணத்துல பார்த்தார். இங்கர்சால வரலாறு தி கிரேட் அக்னாஸ்டிக் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கு. அதாவது கடவுள் அல்லது மறுமை இருக்கா இல்லையான்னு உறுதியா தெரியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை கொண்டவர். ஒருமுறை ரொம்ப குளிரான ஒரு ஜனவரி மாசத்துல ஒரு சிறு குழந்தையோட கல்லறையில அவர் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது ரொம்ப ஒரு நுட்பமான தருணம். ஏன்னா பொதுவா அந்த மாதிரி ஒரு இடத்துல குழந்தை சொர்க்கத்துக்கு போயிருச்சு, அங்க தேவதைகளோட விளையாடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லி தான் ஆறுதல் படுத்துவாங்க. ஆனா ஒரு அக்னாஸ்டிக் அப்படிங்கிற முறையில இங்கர்சால் அந்த மாதிரி எந்த ஒரு வெற்று நம்பிக்கையும் கொடுக்க விரும்பல இல்லையா? சரியா சொன்னீங்க. தான் நம்பாத ஒரு விஷயத்த பத்தி பேசி தற்காலிகமான ஒரு போலியான ஆறுதலை கொடுக்க அவர் திட்டவட்டமா மறுத்துட்டாரு. அதுக்கு பதிலா அவர் நிகழ்காலத்தோட யதார்த்தத்துல இருந்து ஒரு உண்மையான ஆறுதலை கொடுத்தாரு. இறந்தவர்கள் துன்பப்படுவதில்லை, மரணம் என்பது ஒரு முழுமையான ஓய்வு அப்படின்னு அவர் சொன்னார். யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத அந்த மறுமைய பத்தின தேடல்ல இருந்து அந்த மக்களின் கவனத்தை விடுவிச்சு கண் முன்னாடி இருக்கிற அன்பின் மீதும் நினைவுகளின் மீதும் திருப்பினார்.
அன்பில்லாத நித்திய வாழ்வை விட மரணம் ஆட்சி செய்யும் இடத்தில் வாழ்ந்து அன்பு செலுத்துவதையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னது எவ்வளவு ஒரு ஆழமான பார்வை. அவர் சொல்ல வர்ற கொள்கை ரொம்ப எளிமையானது. வாழ்பவர்களுக்கு உதவுங்கள், இறந்தவர்களுக்காக நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆமா, இறந்தவங்களுக்கு பிறகு வாழ்க்கை முடிஞ்சிடுறது கிடையாது. அந்த அன்பை வாழும் மனிதர்கள் மேல செலுத்துறது தான் உண்மையான அஞ்சலி அப்படிங்கறத அவர் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சார். ஒரு பெரிய இழப்பை சந்திச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையை எப்படி தொடங்குறது அப்படிங்கிறதுக்கு திருமதி ஜேக்கப் வாக்கர் அப்படிங்கிற ஒரு சாதாரண பெண்ணோட வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த பாடம். அவங்க ஒரு கலங்கர விளக்கு காப்பாளரோட மனைவி. தன்னோட அன்பு கணவரை இழந்த அந்த துயரத்துல கணவரோட உடலை அவங்க வேலை செஞ்ச அந்த கோபுரத்திலிருந்து நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு குன்றின் மேல அடக்கம் செஞ்சாங்க. பகல் முழுதும் அந்த கல்லறைய பார்த்து அழுது தன்னோட துயரத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் இருட்டும் போதும் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. பகல் முழுதும் ஒரு இழப்போட உச்சக்கட்ட வழியில இருக்கிற ஒருத்தங்க இருட்டுன உடனே எப்படி தன்னோட வேலையை செய்ய போக முடியும்? திருமதி வாக்கர் அதை செஞ்சாங்க. புயலோ மழையோ ஒவ்வொரு நாள் இரவும் அந்த கலங்கரை விளக்கத்துல படியேறி போய் தன் கணவர் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வேலைய அவங்க தொடர்ந்து செஞ்சாங்க. விளக்கை கவனித்துக்கொள் அப்படிங்கிற தன் கடமையிலிருந்து அவங்க ஒருபோதும் தவறல. மைண்ட் தி ரைட். மனித மூளை எப்படி இது செய்யுது? இவ்ளோ பெரிய துயரத்துல இருக்கும்போது எப்படி ஒருத்தரால இப்படி ஒரு வேலையில கவனம் செலுத்த முடியுது? டாக்டர் ஜேம்ஸ் கார்டன் கில்கி இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார். அதை தொடங்குவதற்கான வியூகம் அப்படின்னு சொல்றார். உளவியல் ரீதியா பார்த்தா நம்முடைய மூளையால ஒரே நேரத்துல 2 விஷயங்களை ஆழமா பரிசீலிக்க முடியாது. அதாவது ஒரு பக்கம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற சுய பரிதாபம், இன்னொரு பக்கம் ஒரு வேலையும் முழுமையா செய்யற கவனம். இது ரெண்டும் ஒன்னா இயங்காது. அதனால தான் வாழ்க்கையில நடக்கிற பெரிய இழப்புகளை வெறுப்பாலேயோ கோபத்தாலேயோ வெல்ல முடியாது. அதை செயல்பாட்டின் மூலமா மட்டும்தான் மூளையிலிருந்து இடமாற்றம் செய்ய முடியும். அப்போ திருமதி வாக்கர் தினமும் இரவு அந்த விளக்கு கொளுத்தினது வெறும் கடமைக்காக மட்டும் இல்ல, அது அவங்களோட ஒரு உளவியல் ரீதியான தற்காப்பு முறை அப்படின்னு சொல்லலாமா? 100% உண்மை. நாம வீழ்ந்த இடத்திலிருந்து எழுந்து மறுபடியும் சின்ன சின்ன வேலைகள்ல நம்ம ஈடுபடுத்திக்கிட்டு புதிதாக தொடங்குவதன் மூலமா மட்டும்தான் அந்த துயரத்தோட இருளை விளக்க முடியும். அந்த கலங்கரை விளக்கத்தோட ஒளி கடல்ல போற கப்பல்களுக்கு மட்டும் வழிகாட்டல, அவங்களோட சொந்த இருளையும் அதுதான் விளக்குச்சு. மிகச்சரியான வார்த்தைகள். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாம அலசின இந்த வரலாற்று நிகழ்வுகள் ஒவ்வொன்னும் மனித மனதோட வெவ்வேறு பரிமாணங்களை காட்டுது. முதலாவதாக ரே ஸ்டாண்டர்ட் பேக்கர் மூலமா வலி அப்படிங்கிறது மூர்க்கமா எதிர்த்து போராடுவதற்கானது அல்ல, அது உளவியல் ரீதியா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கானது அப்படிங்கறத உணர்ந்தோம். இரண்டாவதாக மேரி ராபர்ட்ஸ் ரைன்ஹார்ட் வாழ்வில் நடந்ததைப் போல நம்மை கட்டிப்போடும் பயம் அப்படிங்கிறது இருட்டில் வளரும் ஒரு மாயை, அது செயலின் மூலம் மட்டுமே விரட்டப்படக்கூடியது என்பதை கண்டோம். மூன்றாவதாக ராபர்ட் ஃபால்கன் ஸ்காட் நமக்கு காட்டியது போல மரணம் தவிர்க்க முடியாதது என்றாலும் அதை எப்படி துணிச்சலுடனும் கண்ணியத்துடனும் எதிர்கொள்வது என்பதை புரிந்து கொண்டோம். இறுதியாக இங்கர்சால் மற்றும் டாக்டர் கில்கி ஆகியோரின் சிந்தனைகள் வழியே ஆழமான துயரம் என்பது நமது அன்றாட கடமைகளை தொடர்ந்து செய்வதாலும் செயல்பாட்டாலும் மட்டுமே ஆற்றப்படக்கூடியது என்பதை தெரிந்து கொண்டோம். இந்த எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமா சுருக்கி சொல்லணும்னா புகழ்பெற்ற கவிஞர் ஹென்றி வாட்ஸ்வர்த் லாங்ஃபெலோ சொன்ன அந்த வரிகளை தான் நான் மேற்கோள் காட்ட விரும்புறேன். இறந்த கடந்த காலம் தன்னையே புதைத்து கொள்ளட்டும், நாம் எழுந்து செயல்படுவோம் எந்த விதியையும் ஏற்கும் இதயத்தோடு. Let the dead past bury its dead. Let us then be up and doing with a heart for any faith. கடந்த காலத்துல நடந்த ஒரு இழப்பையோ வலிகளையோ ஏமாற்றத்தையோ நினைச்சு நிகழ்காலத்தை நாம முடக்கி போடக்கூடாது. அது ஒரு நரம்பியல் ரீதியான முட்டுக்கட்டை. நாளைக்கு என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தோட நம்ம இன்னைக்கு இயங்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த வரலாற்று மனிதர்கள் எல்லாரும் நமக்கு தர பாடம். இப்போ இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு இதை நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் பல மனிதர்களோட தைரியத்தையும் செயலோட ஆற்றலையும் நாம காத்தோம். இப்போ ஒரு கணம் ஆழமா சிந்திங்க. உங்களை சுற்றி உங்க வாழ்க்கையில உங்களை தடுத்து நிறுத்துற அந்த இருட்டு அல்லது பயம் எது? உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ரகசியம் என்ன? ஸ்காட்ட போல அந்த துன்பத்தை தவிர்ப்பதற்காக உங்ககிட்ட ஏதேனும் ஓபியம், அதாவது தற்காலிகமா தப்பிச்சுக்கிற ஒரு குறுக்கு வழி இருக்கா என்ற உணர்வோடு இந்த சிந்தனையை உங்கள் மனதிலேயே விட்டுவிட்டு இந்த ஆழமான அலசலை நிறைவு